அன்பார்ந்தவர்களே, சிறிய காரியத்திலும் நேர்மையோடு வாழ்ந்தால் கடவுள் நம்மை பெருமைப்படுத்துவார். நாமும் நிம்மதியாக வாழ முடியும். எந்த செயலிலும் எந்த வார்த்தையிலும் நேர்மையோடு இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சூடான் நாட்டைச் சேர்ந்த யூசுப் என்பவர் மிகவும் ஏழை. பஞ்சம் பிழைக்க அரபு நாடுகளுக்கு சென்றார். அங்கே ஒரு பணக்கார முதலாளியிடம் அவருடைய ஆடுகளை மேய்க்கின்ற வேலையை செய்து வந்தார். ஒரு நாள் ஆடு மேய்த்து கொண்டிருந்த யூசுப்பிடம் தங்களுக்கு ஒரு ஆடு அவசரமாக தேவைப்படுவதாகவும் அதற்காக 200 ரியால் பணம் தருவதாகவும் சொன்னார்கள் அந்த வழியாக வந்த அரபிகள். ஓர் ஆடு சுமார் 1000 ரியால் என்பது தெரியாதா என்று கேட்டார் யூசுப். அதற்கு அவர்களோ, நன்கு தெரியுமே, உனக்குத்தான் இந்த 200 ரியால். உன்னுடைய முதலாளிக்கு தெரியாமல் ஒரு ஆட்டை எங்களுக்கு கொடு. அவர் கண்டுபிடிக்க முடியாது. உனக்கு சம்பளமும் கொஞ்சம்தான். அவருக்கு நீ இப்படி உழைத்து கொடுப்பதால் பெரிதாக உனக்கு என்ன செய்ய போகிறார்? அதனால் 200 ரியாலை வாங்கி கொண்டு ஒரு ஆட்டை எங்களுக்கு கொடு என்றார்கள். யூசுப்போ, என்னால் என்னுடைய முதலாளிக்கு துரோகம் செய்ய முடியாது. நண்பர்களே, நீங்கள் சொல்வதைப் போல இங்கிருக்கும் ஆயிரக்கணக்கான ஆடுகளில் ஒன்றை எடுத்து கொடுப்பதால் எங்கள் முதலாளிக்கு அது தெரியாமல் போய்விடும். அவர் பார்க்க மாட்டார்தான். ஆனால் என்னை படைத்த கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறாரே, அவருக்கு நான் பதில் சொல்லியாக வேண்டுமே என்றார். மேலும் யூசுப், இவ்வுலகில் நான் எவ்வளவு துன்பங்களை அனுபவித்தாலும் சரி, மறு உலகில் நிம்மதியாக வாழ ஆசைப்படுகிறேன். எனக்கு இந்த குறைந்த சம்பளமே போதும் என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டார். அந்த வழியாக வந்த ஒருவர் தற்செயலாக இவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து தனது ஸ்மார்ட் போனில் படம் பிடித்து அதை தன் நண்பர்களிடம் காட்டி மகிழ்ந்தார். மெல்ல மெல்ல இந்த நிகழ்வு சமூக வலைத்தளங்களில் வைரலாகி சவுதி நாட்டின் உள்துறை அமைச்சகம் வரை போய்விட, ஒரு ஆடு மேய்ப்பவருக்கு இத்தனை இறை அச்சமா, ஓர் ஏழை இவ்வளவு நேர்மையாக இருக்க முடியுமா என்று ஆச்சரியப்பட்டார்கள் சவுதி நாட்டின் அதிகாரிகள். அந்த ஆடு மேய்ப்பவரை தேடி கண்டுபிடித்து 2 லட்சம் ரியால் பரிசு தொகையை அறிவித்தது சவுதி நாட்டு அரசு. இவர் நேர்மையின் அடையாளம் என்று அவரை பெருமைப்படுத்தியது. இதை கண்ட சூடான் நாடும், எங்கள் நாட்டின் சொத்தான யூசுப்பை திருப்பி எங்கள் நாட்டுக்கு அனுப்பி வையுங்கள் என்று கேட்க, அதன்படி தாய் நாட்டுக்கு ராஜ மரியாதையோடு அனுப்பி வைக்கப்பட்டார் யூசுப். நாம் வாழ்வது சில காலம்தான். இந்த காலத்தில் நேர்மையாக உண்மையாக வாழ பழகிக் கொள்வோம். நேர்மையாக வாழ்பவர்களை இந்த மண்ணுலகம் போற்றும், விண்ணுலகமும் போற்றும்.